இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பண்ண போகிறோம். பேக் நெக்குக்கு மேட்சாக ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயும் போலவும் நம்ம ஸ்லீவ் வந்து வரைகிறத வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து வளைவாக நம்ம எப்பயும் நார்மல் கட்டிங் போட்டு கை உங்களுக்கு உயரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வெளி பீஸ்லையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதுக்காக ஒரு 3 இன்ச் எடுக்கணும். 3 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு வர்ற மாதிரி வேணும். ஒரு பீஸ் கீழேயும் ஒரு பீஸ் மேலேயும் வர மாதிரி வேணும் அந்த டிசைனுக்காக. இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண பீஸை வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். நான் வந்து அடுத்து தைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஹைட்டுக்கு இந்த பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த சைடெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி லைனிங் பீஸ்லையும் இந்த சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 இன்ச்சு பீஸை வந்து நேர்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே ஈஸியான முறையில் தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பீஸை வந்து நம்ம தச்சுட்டு இதை வந்து அப்படியே திருப்பிக்கலாம். நம்ம நாட்டுக்கு எப்படி நம்ம தச்சு திருப்புவோமோ அந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு அளவு வச்சுக்கிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வீடியோவில் எதாவது புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக வரும். இப்போ 2.5 இன்ச்சு பீஸை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டு இந்த பீஸை வந்து நம்ம 2ஆக மடக்கிக்கிறணும். இந்த மாதிரி 2ஆக மடக்கிட்டு இந்த நடுவில் வந்து பாசி வைக்கணும். ஊசி வச்சுட்டு இந்த மாதிரி கீழே மேலே ஒரு மடிப்பு வர்ற மாதிரி அந்த ஊசியை நம்ம கீழே மேலே மாற்றி மாற்றி குத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மடிப்பு ஷேப் மாதிரி வரும். அதை வந்து முடிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மடிப்பு மாதிரி நம்மளுக்கு ஒரு முடிச்சு விழுந்துடும். இந்த மாதிரி வந்து எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாசிக்கு கோர்த்துட்டு அப்படியே கீழே குத்திட்டு ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பீஸையும் உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ஊசியை இந்த மாதிரி கீழே மேலே குத்திட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு அதில் ஒரு பாசி கோர்த்து கீழே வந்து அந்த பாசி வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாசி கோர்த்துட்டு அப்படியே கீழே ஊசியை குத்திடுங்க. குத்திட்டு பின் வாக்கில் வந்து நம்ம ஒரு டாட் போட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பீஸ் வந்து தேவைப்படும். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டா தைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து தான் நம்ம டிசைன் தைக்க போகிறோம். இந்த 2 பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு 2 ஸ்லீவையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி தையல் போட்டு நம்ம தச்சு திருப்பணும். இப்போ இந்த சைடில் இருந்து நம்ம தச்சுட்டு வரலாம். அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு நடுவில் நம்ம அப்படியே தையல் போட்டுடலாம். இந்த 2 சைடுமே தையல் போட்டுட்டு நம்ம அப்படியே தச்சு திருப்பணும். இந்த மாதிரி தச்சுக்கோங்க. தச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு இதில் அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து நல்லா விட்டுட்டு கரெக்டாக அந்த எண்டில் வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சைடுமே நம்ம லைனிங்கோட ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. நம்முடைய சேனல் வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து மறுபடியும் நீங்கள் தேடும்போது அந்த டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த 2 சைடு தையல் போட்டுட்டு அதே மாதிரி இதுலேயும் அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி திருப்பும்போது இந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த தையல் போட்டீங்க அப்படின்னா தான் அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ப்ளவுஸோட மாடல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட்டு உயரம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது
உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து கூட்டி குறைக்க வச்சுக்கோங்க. அந்த டிசைன் மட்டும் எப்படி தைக்கிறது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ டிசைனுக்கானது அந்த 3 இன்ச்சு 3 இன்ச்சு பீஸு 2 பீஸ் எடுத்தோம் இல்லையா, அது 2யும் ஒன்றா வச்சுக்கலாம். கீழே ஒரு பீஸு மேலே ஒரு பீஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து திருப்பிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும் தையல் போட்டால் போதும். இந்த சைட்லாம் தையல் தேவையில்லை. இந்த இடத்துல மட்டும் அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு எப்பயும் போல இங்கிட்டு நார்மலாக சும்மா நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பிசுறு தெரிஞ்சால் பிரச்சனை கிடையாது. நம்ம உள்ளே தான் அதை வைக்க போகிறோம். அதனால சும்மா அந்த கெட்ட பக்கத்துலேயே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை இதை எப்படி அடிக்கணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம சென்டரை மடக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கரெக்டாக அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த நடுவில் வந்து அந்த அளவுகள் கரெக்டாக வரும். இப்போ வந்து இது நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸை அந்த பாசி நடுவில் வர்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸையும் வச்சு அடிச்சுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நெருக்க வச்சு அடிக்கும்போது அந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் தள்ளி தள்ளி அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்லீவ் வந்து ஒரு டிசைன் நம்மளுக்கு நல்லா தெரியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெருக்க வச்சு அடித்தோம்னா சூப்பராக இருக்கும். அளவுகள்லாம் இது குறிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம நெருக்கமாக வச்சு அடிச்சுட்டு போகும்போது ஒரு பீஸ் முடிஞ்ச இடத்துல அடுத்த பீஸ் நம்ம அப்படியே அடிக்க போகிறோம். இதே மாதிரி நெருக்க வச்சு அடிச்சுட்டு இப்போ அளவு நம்ம எவ்வளோ தேவையோ இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2-3 பீஸ் வச்சோம் அப்படின்னா இது வந்து சரியாக இருக்கும். அதை வச்சு அடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ அந்த பீஸையும் நம்ம வச்சு அடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம ஒவ்வொரு பீஸையும் பிடிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக அந்த அளவு வந்து கரெக்டாக வரும். ஒரு கையை வந்து இந்த சைடு வச்சுக்கிறணும், இன்னொரு கையை வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம நெருக்கமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் அந்த பாசி வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைமிங் நம்மளுக்கு அதிகமாகும். மற்றபடி வந்து நம்மளுக்கு தைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இதை தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு நேரம் கரெக்டாக வச்சுட்டு இது மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம 2 கட் பண்ணி நம்ம ஒரு தச்சு திருப்பணும் இல்லையா, இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடையுமே கரெக்டான அளவுகளை பார்த்துக்கோங்க. எவ்வளோ 2 பக்கமும் சமமாக வர்ற மாதிரி அளவுகளை பார்த்துட்டு அதே மாதிரி இந்த சைடு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே சேம் டிசைன் தான் நமக்கு ரவுண்ட் நெக்லையும் வச்சு அடிச்சிருக்கோம். பேக்குக்கு ப்ளவுஸுக்கும் நம்மளுடைய ஸ்லீவுக்கும் ஒரே டிசைன் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். சில பேர் வந்து கைக்கு என்ன டிசைன் வைக்கிறது, முதுகுக்கு என்ன டிசைன் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி சேமான டிசைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த குழப்பமும் இல்லாமல் போகும். சேமான ஒரு டிசைன் நம்ம போட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலையோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்ற பார்த்துடலாம். அந்த நெக்கு வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம் சேனலில். அதையும் வேணால் உங்களுக்கு போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.